வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த உதவும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 18 புதன்கிழமை. பூ மார்க்கெட்ல மல்லிகைப்பூவோட விலை 400 ரூபாயா இருக்கு. பூக்களோட விலை எல்லாம் குறைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கும் விசேஷத்துக்கும் பூக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். பூக்களோட விலை 2 நாளாக குறைஞ்சிருக்கு. இன்னைக்கும் அதே விலையில இருக்கு. குறிப்பா மல்லிகைப்பூ, சாமந்தி, சம்பங்கி பூக்களோட விலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு பூக்களோட விலை என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா ஒரு கட்டு 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மல்லிகைப்பூ ஒரு கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஜாதி மல்லி கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கனகாம்பரம் கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சாமந்தி மஞ்சள் கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சாமந்தி வெள்ளை கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பன்னீர் ரோஜா கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பெங்களூர் ரோஜா கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சம்பங்கி பூ கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அரளிப்பூ கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. செண்டுமல்லி கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. தாமரைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. துளசி ஒரு கட்டு இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மறிக்கொழுந்து பூ கிலோ 30 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலையில நேற்று இருந்த விலை தான் இருக்குது. பெருசா எதுவும் ஏற்ற இறக்கங்கள் இல்லை. விலை குறைஞ்சிருக்குங்க. போன வாரம் இருந்த விலையை விட இப்போ விலை குறைவாக தான் இருக்குது. பூக்களை மொத்தமாக கிலோ கணக்கில் வாங்கி வீட்டில் கட்டுறது மூலமாக நம்மளால் பூக்கள் வாங்குறதுக்கான செலவை குறைக்க முடியுங்க. பூக்கள் குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாக மாலையாக கட்டி விற்பாங்க, அதையே கூட வாங்கிக்கலாங்க. மொட்டாக இருக்கிற பூ எப்பயுமே ரேட் அதிகங்க. பூ விரிஞ்சிருக்கு அப்படின்னா ரேட் கொஞ்சம் குறையாக கிடைக்கும். விரிஞ்சிருக்கிற பூவை இன்றைக்கே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மொட்டாக இருக்கிற பூக்களை ஒரு நாள் 2 நாள் வச்சு கூட நம்மளால் பயன்படுத்த முடியுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் விலை குறைவான காய்கறிகள் மற்றும் பழங்களோட விலைகளை டெய்லியுமே காலையில் அப்லோட் பண்ணுறோம். அதனால் விலைகளை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வாங்க. இதன் மூலம் தான் உங்களால் விலை குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சு வாங்க முடியும். நன்றி.